எங்க தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எங்க 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 உங்களதான் ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் செம கோவத்துல இருக்கேன்னு. என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பு. இந்த கோவத்தை பத்தி தாங்க உங்ககிட்ட நான் பேசணும். என்ன வளர்ற? நீங்க ஏன் இவ்ளோ கோவமா இருக்கீங்க? ஏன் அவரு கூட சண்டை போடுறீங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும். முதல்ல இந்த போட்டியில உங்க கூட சண்டை போடுறாருல அந்த கருணா அண்ணன், அவரு ரொம்ப நல்லவருங்க. அப்படின்னு யார் சொன்னா? அவனே சொல்லிக்கிட்டானா? இல்லங்க, எனக்கே தெரியும். என்கிட்ட ரவுடிங்க பிரச்சனை பண்ணப்போ கருணா அண்ணன் தான் என்ன காப்பாத்தினாரு. இத்தனைக்கும் என்ன யாருன்னே அவருக்கு தெரியாதுங்க. அப்படிப்பட்டவர் எப்படிங்க கெட்டவரா இருக்க முடியும்? இல்ல, அவன் என்கிட்ட வேற மாதிரி நடந்துக்கிட்டான். தப்பு தப்பா பேசுறான். நான் சொன்னதையும் அவன் நம்பல. கருணா அண்ணன் யாருன்னு தெரிஞ்சா நீங்களே நான் சொல்றத ஒத்துப்பீங்க. அவரு திவ்யா அக்காவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், இந்து அக்காவோட புருஷங்க. என்ன சொல்ற? அவனா? ஆமா. இன்னொரு விஷயமும் சொல்றேங்க. அவர் ஏன் இந்த போட்டியில கலந்துக்க வந்திருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன தோக்கடிக்குதா? என் மேல அவ்வளவு வெறுப்புல இருக்கான். இல்லங்க, அவர் நிஜமாவே இந்த போட்டியில கலந்துக்க பேர் கொடுக்க வந்ததே இந்து அக்காவுக்காக தான். என்ன சொல்ற? ஆமாங்க, இந்த போட்டியில ஜெயிச்சு 3 பவுண்ட் செயினை இந்து அக்காக்கு கொடுக்கணும்னு நினைச்சுதான் அண்ணன் இதுல கலந்திருக்காரு. தனக்காக கலந்துக்கிட்ட இந்த போட்டியில கருணா அண்ணனுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பதட்டத்துல இந்து அக்கா இருக்காங்க. உங்களுக்கு என்னங்க கோவம்? அவர் உங்க காரை உடைச்சிட்டாருன்னு தானே? உண்மையிலேயே அவர் உங்க காரை உடைக்கலங்க. நீங்க எப்படி அவரோட பைக்கை உடைக்கலையோ அவரும் உங்க காரை உடைக்கல. பாண்டி அண்ணன் கிட்ட நான் கேட்டு பார்த்தேன். அவரு சொன்னதை வச்சு பார்த்தா காரை உடைச்சப்போ அவரு மெக்கானிக் ஷாப்ல பைக்கை ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கூடவே பாண்டி அண்ணனும் இருந்திருக்காரு. அப்போ யாரு காரை உடைச்சது? இப்போ நம்ம கவிதாக்கா பேரை சொன்னா குடும்பத்துக்குள்ள பெரிய சண்டை வரும். இதை எப்படி சமாளிக்கிறது? உங்ககிட்ட தான் கேக்குறேன். அப்ப இதெல்லாம் செஞ்சது யாரு? நீங்க திவ்யாக்கா கூட இருக்கும்போது உங்ககிட்ட ஒருத்தன் வம்பிழ்த்தான்னு சொன்னீங்கல்ல, அவனாதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் விட முக்கியம், அவரு சிலம்பாட்டத்துக்கு வந்ததே நம்ம திவ்யாக்காவோட ஃப்ரெண்டு இந்து அக்காக்காக தாங்க. இதுல போய் நீங்க அவர் கூட மோதணுமா? திரு, உன்னதான் கேக்குறேன், நீ எப்படி விட்ட? அவரு தோக்கலக்கா. நான் சொன்னதுனால எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கருணா அண்ணன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக விட்டு கொடுத்துட்டாரு. அதுதான் உண்மை.